தொடக்க உரை ஆற்றி அமர்ந்திருக்கின்ற அருமை சகோதரர் பசுபதி தன்ராஜ் அவர்கள் அன்னை இந்திரா காந்தி அவர்களை பற்றி மிக நீண்ட நெடிய நல்லுரையை ஆற்றி அமர்ந்திருக்கிறார்கள். எனக்கு முன்னாலே உரையாற்றி சென்றிருக்கின்ற என்னுடைய கழுதகை சகோதரர் முன்னாள் மாநில காங்கிரஸ் தலைவர் அருமை சகோதரர் திருநாவுக்கரசு அவர்களும் மிகச் சிறப்பாக இங்கே ஒரு நல்ல கருத்துரையை வழங்கியிருக்கிறார்கள். அன்னை இந்திரா காந்தி பிறந்த நாள் விழா எடுக்கிற மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிற நண்பர் புத்தன் அவர்களுக்கும் அவரோடு இணைந்து பணியாற்றுகிற மாநில மாவட்ட காங்கிரஸ் இலக்கிய அணி நண்பர்களுக்கெல்லாம் என்னுடைய தலைதாழ்ந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் நான் மிகுந்த அன்போடு தெரிவிக்க விரும்புகிறேன். தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் அருமை நண்பர் செல்லப்பன் அவர்கள் இன்றைக்கு கன்னியாகுமரியில் அன்னைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தியிருக்கிறார். சென்னையிலே நானும் நண்பர் திருநாவுக்கரசு அவர்களும் நம்முடைய மாநில நிர்வாகிகளும் இணைந்து வட சென்னையிலே அமைக்கப்பட்டிருக்கிற அன்னை இந்திரா காந்தியின் சிலைக்கு மாலை அணிவித்து இங்கே வருகை புரிந்து நம்முடைய அலுவலகத்திலும் அவருடைய படத்திற்கு மலர் மாலைகளை மலரஞ்சலி செலுத்தி அவருடைய பிறந்த நாளை கொண்டாடி இங்கே மிகச்சிறந்த முறையிலே இந்த விழா நடந்து கொண்டிருக்கிறது. அன்னை இந்திரா காந்தி நம்முடைய வரலாற்றில், இந்தியாவின் வரலாற்றில் ஒரு மகத்தான இடம் பிடித்த தலைவர் என்று சொன்னால் அது மிகையாகாது. அதை பல்வேறு கோணங்களில் நம்முடைய நண்பர்கள் எடுத்து வைத்திருக்கிறார்கள். இந்திய திருநாடு இருக்கிற வரை அன்னை இந்திரா காந்தியுடைய புகழ் மங்காமல் உடித்து கொண்டே இருக்கும், உயர்ந்து கொண்டே இருக்கும் என்பதை நாம் அறிவோம். அதை மறவாமல் அவருக்கு புகழஞ்சலி செலுத்துவதோடு நின்று விடாமல் அவருடைய வழியில் தொடர்ந்து நடக்கிறோம் என்பது நமக்கு பெருமை. இந்த தேசத்தில் அண்ணல் காந்தியடிகள் எப்படி தவிர்க்க முடியாத தலைவராக இருக்கிறார்களோ அப்படி அன்னை இந்திரா காந்தி அவர்களும் இந்த தேசத்துடைய வரலாற்றில் தவிர்க்க முடியாத ஒரு பெரும் சக்தியாக விளங்கிக் கொண்டிருப்பவர் என்பது நமக்கு பெருமை. அதன் காரணமாக இன்றைக்கு பண்டித நேரு அவர்கள் இந்த நாட்டுக்கு வழங்கிய சுதந்திரம், ஜனநாயகம், மதச்சார்பு என்ற மாபெரும் கொள்கைகளை 17 ஆண்டுகள் தாங்கி பிடித்து நாட்டை வளப்படுத்தினார்கள். அந்த கொள்கைகளை மேலும் வலுவூட்டம் பெற்று இந்த நாட்டு மக்களுக்கான மகத்தான தலைமையாக மாறி அவர்களும் அன்னை இந்திரா காந்தி அவர்களும் 17 ஆண்டுகள் இந்த நாட்டு பிரதமராக இருந்திருக்கிறார்கள். சுதந்திரம் பெறுவதற்கு முன்னரும் அதற்கு பின்னரும் இந்திய தேசத்தின் வரலாற்றை எழுதுபவர்கள் எப்படி அண்ணல் காந்தியடிகளை, பண்டித நேரு அவர்களை, தலைவர் காமராஜ் அவர்களை மறக்காமல் எழுதுவார்களோ அப்படி அன்னை இந்திரா காந்தி வரலாற்றையும் அதை இணைக்காமல் இருக்க முடியாது. அன்னை இந்திரா காந்தி அவர்கள் ஏதோ ஒரு பெண் என்று யாரும் எண்ணிவிட முடியாது. எத்தனையோ தலைவர்கள் உலகத்தில் இருந்தாலும் இந்தியாவின் தலைவராக மட்டுமல்லாமல் உலக நாடுகளின் தலைவராகவும் அன்னை இந்திரா காந்தி விளங்கியதற்கு காரணம் அவருடைய மிகப்பெரிய ஆற்றலும் தலைமையும் என்பதை மறந்துவிடக்கூடாது.
ஒரு தலைவர் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு அவர்கள் உதாரணமாக வளர்ந்திருக்கிறார்கள். இங்கே நண்பர் இதயத்துல்லா அவர்கள் பேசும்போது சொன்னார், என்னை போன்ற சாமானியர்களையும் அவர்கள் பாதுகாத்தார்கள் சொன்னார்கள். காங்கிரஸ் கட்சியின் ஒவ்வொரு தொண்டனையும் அவருக்கு தெரியும். காங்கிரஸ் கட்சியிலே யாரெல்லாம் சிறப்பாக பணியாற்றுவார்களை தெரிந்து வைத்திருந்தார். அதன் காரணமாக எந்த நேரத்திலும் தன்னுடைய கட்சியை, கட்சி நிர்வாகிகளை, தொண்டர்களை, தலைவர்களை விட்டுக் கொடுக்காத ஒரு மாபெரும் தலைவராக விளங்கியிருக்கிறார்கள். அது அவருடைய சிறப்புகளிலே மிக மிக பெரிய சிறப்பு. என்றால் ஒரு கட்சியின் தலைவர் தன்னை நம்பியவர்களை வாழ வைக்க முடியவில்லை என்றாலும் அவருடைய வாழ்க்கையில் நேர்க்கும் இடர்களை எல்லாம் கலைக்கிற ஒரு தலைவராக விளங்குகிறது நமக்கு பெருமை. அப்படித்தான் அவர்கள் நடந்து கொண்டிருக்கிறார்கள், நடந்தார்கள். 69 காங்கிரஸ் பிளவுபட்ட போது இந்தியாவிலும் ஏற்பட்ட அந்த பிளவிலே தமிழகத்திலும் அந்த பிளவு நிகழ்ந்தது. மாபெரும் தலைவர் காமராஜ் அவர்கள் இந்திரா காந்தியோடு இல்லை. அந்த நேரத்தில் மிக குறைந்த நண்பர்கள் தலைவர் காமராஜை எதிர்த்து வெளியிலே வந்தவர்கள் என்று நான் சொல்ல மாட்டேன். அவரை விட்டு விலகி வந்தவர்கள் நான் சொல்ல முடியும். அவர் அன்றைக்கு எடுத்த நிலைப்பாட்டிலிருந்து மாறி அன்னை இந்திரா காந்தியின் பக்கம் வந்தவர்கள் என்று சொல்ல முடியும். அந்த நிலைப்பாட்டில் இங்கே தொடக்குரை நிகழ்த்திய அருமை சகோதரர் பசுவை தன்ராஜ் அவர்கள் மாணவர் பருவத்திலிருந்து கல்லூரி முடித்து கல்லூரி காலங்களிலிருந்து தொடர்ந்து காங்கிரஸ் இருந்தாலும் அந்த கொள்கையை தலைவர் காமராஜ் இல்லாமல் வெளியிலே வந்து அன்னை இந்திரா காந்திக்கு ஆதரவாக முயற்சி எடுத்து கட்சியை வளப்படுத்தியதில் அருமை சகோதரர் தனராஜ் அவர்களுக்கு மிகப்பெரிய பங்கு உண்டு. தமிழ்நாடு இளைஞர் காங்கிரஸ் தலைவராக அவர் பணியாற்றிய போது அவருக்கு கீழே நாங்கள் பணியாற்றி இருக்கிறோம் என்ற மகிழ்ச்சி எனக்கு உண்டு. இன்னும் சொன்னால் அவர் எங்களுடைய மாவட்டத்துக்காரர். அப்பொழுது சேலம் மாவட்டம் ஒன்றாகத்தான் இருந்தது. அவர் ராசிபுரம் பக்கத்திலே ஒரு சொந்த ஊர், எனக்கு வாழப்பாடி பக்கத்தில் சொந்த ஊர். ரெண்டும் ஒரே மாவட்டத்தை சேர்ந்தவர்கள். இருந்தாலும் அன்றைக்கு மிக தைரியமாக காங்கிரஸ் கட்சிக்காக குரல் கொடுத்து காங்கிரஸ் கட்சி போட்டியிட வேண்டும் என்ற மிக உடல்நிலை இருக்கிற போது அதற்காக ஆதரவாக காங்கிரஸ் கட்சி போராடிய போது போராட்டத்திலே முன்னிலைப்படுத்தி அவர் தன்னை ஐக்கியப்படுத்திக் கொண்டார். ஒருவேளை அவர் நடத்திய போராட்டம் தான் அவருக்கு எதிராக போய்விட நான் எப்பொழுதும் நினைவு உண்டு. மிகச்சிறந்த போராட்ட குணம் கொண்டவர், கட்சிக்காக கொள்கைக்காக தொடர்ந்து பாடுபடுபவர். இங்கே முன்னாலே சொன்ன நண்பர்கள் சொன்னார்கள், நண்பர் திருநாவுக்கரசர் சொன்னார், அவர் இளைஞர் காங்கிரஸ் தலைவர் பதவிக்கு அடுத்து வரவில்லை என்றார்கள். அவர் சட்டமன்ற உறுப்பினராக வந்திருக்க முடியும், நாடாளுமன்ற வந்திருக்க முடியும், ஏன் தமிழ்நாடு வந்திருக்க முடியும். அதற்கான வாய்ப்புகள் அவருக்கு மறுக்கப்பட்டது என்று நான் சொல்லுவேன். பல நிலைகளிலே அதற்கு பின்னால் தலைவர்கள் அவருக்கான உரிய அங்கீகாரம் தரவில்லை. 96க்கு பிறகு 96 தலைவராக வந்தபோது அவர் இங்கே இல்லை, நம்மோடு இல்லை. அவர் தலைவர் மூப்பனாரோடு சென்று விட்டார். ஆகவே என்னால் அவருக்கு எந்த பதவி தர முடியவில்லை என்பது வருத்தத்தோடு சொல்லிக் கொள்கிறேன். ஆனால் அத்துணை பொறுப்புகளுக்கு தகுதியான ஒருவரை நாம் இழந்து விட்டோம் என்று சொல்வதுதான் சரியாக இருக்கும். ஆனால் இன்றைக்கு அவர் இங்கே வந்து பேசுவது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. அவரோடு இணைந்து பேசும் மிகுந்த மகிழ்ச்சி. அன்னை இந்திரா காந்தியை பொறுத்தவரையில் 1978 அவரை முதலாக பார்க்கிறேன். எனக்கு முதலாக அகில இந்திய அளவில் ஒரு பதவியை கொடுத்தவர் அன்னை இந்திரா காந்தி அவர்கள். அது என்ன பதவி என்றால் உறுப்பினர் பதவிதான், சாதாரண உறுப்பினர் பதவி அல்ல. இந்தியா முழுவதும் காங்கிரஸ் கட்சியை வளப்படுத்துவதற்கு ஒரு குழு அமைத்தார்கள். குறிப்பாக விவசாயிகளை ஒருங்கிணைக்க ஒரு குழு அமைத்தார்கள். அந்த குழுவுக்கு தலைவராக குஜராத் மாநிலத்தை சேர்ந்த முன்னாள் முதல்வர் அன்றைக்கு அதிலே தலைமை பொறுப்பு வருகிறார். இரண்டாவது கர்நாடகத்தின் முன்னாள் முதல்வர் குண்டுரா அவர்கள் அந்த பொறுப்புக்கு வருகிறார்.
மூன்றாவதாக கேரள மாநிலத்திலிருந்து முன்னாள் சபாநாயகரும் விவசாயத்துறை அமைச்சருமான வைக்கம் புருஷோத்தமன் அவர்கள் அங்கே வருகிறார்கள். அடுத்து நான் மட்டும்தான் எந்த பதவியும் பார்க்காத ஒரு இளைஞன் அந்த பதவிக்கு என்னை அங்கே நியமிக்கிறார்கள். காரணம், அன்னை இந்திரா காந்தியை பார்த்து காங்கிரஸ் மாற்றப்பட வேண்டும், மறு உருவாக்கம் செய்யப்பட வேண்டும், இந்தியாவில் காங்கிரஸ் மறுமலர்ச்சி ஏற்பட வேண்டும் என்றால் இந்த திட்டங்கள் நிறைவேற்று என்று ஒரு பக்கத்தில் ஒரு 24 வரிகளில் 24 திட்டங்களை எழுதி ஆங்கிலத்தில் எழுதிய இடத்திலே கொடுக்கிற போது சொன்னார், படித்தார். தினசரி காலை 8 மணிக்கு எல்லோரையும் பார்ப்பார், மக்களை பார்ப்பார்கள். என்னை பார்த்தவுடன் நான் தமிழ்நாட்டிலிருந்து வந்திருக்கிறேன், இளைஞர் காங்கிரஸ் பணியாற்றுகிறேன், என்ன வயது என்று கேட்டார். 27 என்று. உனக்கு இவ்வளவு பெரிய ஆர்வம் வருவதற்கு என்ன காரணம், ஏன் என்னை ஆதரிக்கிறாய் என்று கேட்டார்கள். நான் சொன்னேன், தலைவர் காமராஜர் எங்கள் குடும்பத்திற்கு வேண்டியவர், என்னுடைய பெரியப்பாவுக்கு வேண்டியவர். இருந்தாலும் 69 நீங்கள் பிரிந்த போது நீங்கள் அறிவித்த கொள்கையால் ஈர்க்கப்பட்ட ஒரு தொண்டன் என்ற முறையிலே உங்களை சந்திக்கிறேன். காங்கிரஸ் மீண்டும் வருவதற்கு இந்த திட்டங்களை நீங்கள் பரிசீலிக்க என்று சொன்ன போது ஒரு வாரம் கழித்து நண்பர் முன்னாள் பொதுச் செயலாளர் AR ஆந்துலே, முன்னாள் மராட்டியத்தின் முதல்வர், மத்திய காங்கிரஸ் அமைச்சரவையில் அமைச்சராக இருந்தவர், அவரும் முன்னாள் உள்துறை அமைச்சர் பூட்டா சிங் அவர்களும் பொதுச் செயலாளர், 2 பேர் பொதுச் செயலாளர்கள். அவர்கள் இருவரும் என்னை அழைத்தார்கள். நான் சென்று பார்த்தபோது கடிதத்தை கொடுத்தார்கள். அன்னை இந்திரா காந்தி இந்த குழுவில் உங்களை உறுப்பினராக போட்டிருக்கிறார், எங்களோடு நீங்கள் பணியாற்ற வேண்டும் என்றார்கள். அந்த முதல் பதவி, முதல் சந்திப்பு அவரோடு எனக்கு நெருக்கத்தை ஏற்படுத்தி கொடுத்தது. அவர்தான் தமிழ்நாட்டில் எந்த நிலைப்பாடு எடுத்தாலும் அந்த நிலைப்பாட்டுக்காக கலந்துரையாடுகிற போது நான் இளைஞராக இருந்தாலும் பல்வேறு நிலைகளிலே எனக்காக ஆதரிக்கிறவர், கருத்து கேட்பவர், கேட்கிற கருத்துக்களை பிரதிபலிக்கிறவராக இருந்திருக்கிறார்கள். என் வாழ்நாளில் இன்றைக்கு நான் இப்படி காரணம், என்னுடைய தாய் என்னை பெற்றெடுத்திருந்தாலும் என்னை அரசியல் வளர்த்தெடுத்ததிலே அன்னை இந்திரா காந்தி அவர்கள்தான் முதலாக பதவியும், அடுத்து இந்தியாவிலே இளைஞர் காங்கிரஸ் தலைவர் வரும்போது பெரிய போராட்டம் இருந்தது. அதில் அந்த பட்டியலில் என் பெயரை பார்த்தவுடன் திரு குலாம் நபி ஆசாத்தை அழைத்து என்னுடைய பெயரை அவர்கள்தான் உருவாக்கினார்கள். அதை போலவே நாடாளுமன்றத்திலே இந்தியாவிலேயே 84 நான் 5 ஆண்டுகள் 6 ஆண்டுகள் இளைஞர் தமிழ்நாட்டில் இருந்திருக்கிறேன். அந்த நேரத்தில் பல்வேறு போராட்டம் நடத்தியதெல்லாம் அவர்களுக்கு தெரியும். அதைத்தான் இங்கே இதயத்துல்லா சொன்னார். சென்னை விமான நிலையத்தில் வந்து அவரை வரவேற்பதற்கு பெரிய கூட்டத்தை கூட்டி வரவேற்பு கொடுப்பது இருக்கும். அப்பொழுது வந்த ஒரு ஜீப் ஏற்பாடு பண்ணி அவர்களை மேலே ஏற்றுறோம். அதில் நான் ஏறுவதற்கு முயற்சித்த போது அவர்தான் என்னை கூப்பிட்டார். ஆனால் குறிப்பிட்ட போது தமிழ்நாடு அரசு போலீஸ் துறை என்னை தடுத்தது. அடுத்த செகண்ட் அங்கேயே ஸ்டாப், டிரைவர் ஸ்டாப் என்று சொன்னார்கள். வண்டியை நிறுத்தினார். மீண்டும் என்னை அழைத்து அந்த வண்டியில் ஏற்றி என்னோடு இந்த மக்களை சந்திப்பதற்காக நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். அதனை மறவாமல் ஒரு தொண்டனை, இளைஞர் காங்கிரஸ் தலைவரை அழைத்து மேல் ஏற்றியது அது ஒரு வரலாறு. நாடாளுமன்றத்திலே 6 பேர் இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுத்தார்கள். தலைவர் ராஜீவ் காந்தி, அன்னை இந்திரா காந்தி அவர்கள் எடுத்த முடிவில் இந்தியாவிலே 6 பேரை தேர்ந்தெடுப்பதில் தமிழ்நாடு இளைஞர் தலைவராக இருந்து எனக்கும் 33 வயதிலே நாடாளுமன்ற மேலவைக்கு செல்லும் வாய்ப்பை அன்னை இந்திரா வழங்கினார்கள். இன்னும் பல நிகழ்வுகளை சொல்ல முடியும். ஆனால் தலைவி அன்னை இந்திரா காந்தியால் இந்த காங்கிரஸ் மீண்டும் உருவாக்கம் செய்வதில் எனது சிறிய பங்கு இருந்தது என்பதை நான் இப்பொழுது சொல்ல முடியும். அது மட்டுமல்ல, தமிழக காங்கிரஸ் வரலாற்றில் அன்னை இந்திரா காந்தி காலம் வரை
அதைத் தொடர்ந்து தலைவர் ராஜீவ்காந்தி, அதைத் தொடர்ந்து அதற்கு முன்னால் சஞ்சய் காந்தி அவர்கள், அதைத் தொடர்ந்து அன்னை அருமை தலைவர் ராஜீவ்காந்தி பின்னால் அன்னை சோனியா காந்தி, தலைவர் ராகுல் காந்தி வரை காங்கிரஸ் என்ன நிலைப்பாடு எடுக்க வேண்டும் என்பதிலே பல நேரங்களிலே நாம் மிகச்சிறந்த உதாரணங்களை அவரை சொல்ல முடியும், அவரை பின்பற்ற முடியும். இன்னும் ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். தலைவர் சஞ்சய் காந்தியை தமிழ்நாட்டுக்கு அழைத்து வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் முன்னாள் முதல்வர் கலைஞர் அவரை இணைத்து ஒரு கூட்டம் நடத்தினோம் என்பதில் அந்த கூட்டம்தான் தமிழ்நாட்டில் காங்கிரசுக்கும் திராவிட முன்னேற்ற கழக ஒற்றுமையை, திருப்பு முனையை, கூட்டணியை உருவாக்கியதற்கு மூல காரணம். அன்றைக்கு பல பேருக்கு பல செய்திகள் தெரியாது. சஞ்சய் காந்தி அவர்களும் நானும் அன்புக்குரிய முன்னாள் முதல்வர் மாண்புமிகு கலைஞர் அவர்களும் அண்ணன் மாணவர்களையும் சந்தித்து பேசி பிறகு கூட்டணிக்கு டெல்லியில் ஏற்பாடு செய்தோம். சஞ்சய் காந்தியும் நானும் அவர்கள் காலையில் சென்று கலைஞர் வீட்டிலே சந்தித்து அவர்களை அழைத்து கொண்டு போய் அன்னை இந்திரா காந்தி இடத்திலே பேசுவதற்காக முடிவு எடுத்து வைத்த நிலையில் அந்த கூட்டணியை அன்றைக்கு உறுதிப்படுத்துவதற்கு முன்னால் தமிழ்நாட்டில் காங்கிரசுக்கு 90 இடம், திராவிட முன்னேற்ற 140 இடம் என்று ஒரு முடிவு முதல்ல எடுத்து வைத்திருந்தோம். ஆனால் அன்னை இந்திரா காந்தியை முதல்வர் கலைஞர் அவர்கள் சந்தித்த பிறகு காங்கிரசுக்கு 114 இடம், திமுகவுக்கு 114 இடம், எஞ்சிய 6 இடங்கள் முஸ்லீம் லீக் கட்சிக்கும் கம்யூனிஸ்ட் கட்சி என்று முடிவெடுத்து முதல்வராக கலைஞரும் தமிழ்நாடு காங்கிரஸ் நியமிக்கிற அன்னை இந்திரா காந்தி நியமிக்கிறவர் துணைவர் வருகிற வாய்ப்பு இருந்தது. ஆனால் துரதிருஷ்டவசமாக அந்த முயற்சி நம்முடைய ஆட்களை முறியடித்து விட்டார்கள். வரலாறு தவறான நிலையை எடுத்த காரணத்தால் நாம் தோற்று போனோம். நாடாளுமன்றத்திலே மகபெரும் வெற்றியை பெற்றோம், சட்டமன்றத்திலே வெற்றி பெற முடியவில்லை. அதற்கு நாம் எடுத்த ஒரு தவறான கருத்து தான். ஆனால் அப்படிப்பட்ட நிலையிலே அன்னை இந்திரா காந்தி அவர்களுடைய ஆளுமை காங்கிரஸை எல்லா மாநிலங்களிலும் எல்லா நிலைகளிலும் உயர்த்தி பிடித்த உன்னதமான தொழில் மட்டுமல்ல, மக்களுக்கான தலைவர். அவர் கொண்டு வந்த 20 திட்டம் என்றாலும் சரி, அவர் ஏழைகளை பற்றி சிந்தித்தார், ஏழைகளுக்காக வாழ்ந்தார். அவர் மிகப்பெரிய வாய்ப்பிலே வரலாற்று இருந்தாலும் அவற்றை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் தாழ்த்தப்பட்ட மக்கள், பின்தங்கிய மக்கள், சிறுபான்மை மக்கள், வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிற மக்களை உயர்த்துவதிலே அவருடைய ஆட்சி காலம் பொற்காலம். 20 திட்டத்தின் மூலம் 27 விழுக்காடு இருந்த வறுமை கோட்டு கீழே இருந்த மக்கள் அவருடைய ஆட்சி காலத்தில் 11% மாறிய வரலாறு உண்டு. அப்படி மக்கள், ஏழை மக்களை பற்றி சிந்தித்தவர், ஏழை மக்களுக்காக சட்டம் கொண்டு வந்தவர். இந்த நாட்டில் பெரிய பணக்காரர்கள் மட்டுமே ஆட்சி செய்த அந்த வங்கிகள் எல்லாம் இன்றைக்கு இன்று வரை ஏழை மக்களாக மாறியதற்கு காரணம் அவர்கள் கொண்டு வந்த மன்னர் மானிய ஒழிப்பும் வங்கிகள் தேச உடைமையாக்கப்பட்டது என்பதை நாம் மறந்துவிட முடியாது. இன்றைக்கும் இந்த வங்கிகள் ஏழைகளுக்கு ஏறுமுகமாக இருப்பதற்கு உதவுவதற்கு காரணம் அன்னை இந்திரா காந்தியுடைய தொலைநோக்கு பார்வை. வெறும் பணக்காரர்கள் மட்டுமே ஆளுமைப்படுத்த அந்த வங்கிகளுடைய அதிகாரம், பணம், பலம் அத்தனையும் இன்றைக்கு குப்பனும் சுப்பனும் ஏழையும் பாழையும் அத்தனை பேரும் இன்றைக்கு அங்கே கடன் வாங்க முடிகிறது, தொழில் செய்ய முடிகிறது, மிகப்பெரிய தொழிலாக மாற முடிகிறது என்றெல்லாம் ஒரு வரலாற்றை அன்னை இந்திரா காந்தி எடுத்து தொலைநோக்கு பார்வைதான் காரணம். இன்றைக்கு இந்தியாவிலே அன்றைக்கு ஒரு 10-15 பணக்காரர்கள் தான் இந்தியாவுடைய பணத்தை, பொருளாதாரத்தை கையாண்டு வந்தார்கள். ஆனால் இந்திரா காந்தியுடைய அந்த சிறப்பான திட்டத்தின் மூலம், வங்கிகள் தேசோடைமை ஆக்கப்பட்டதன் மூலம் இன்றைக்கு லட்சக்கணக்கிலே கோடிக்கணக்கிலே இந்தியாவுடைய பொருளாதாரத்திலே பெரிய தாக்கத்தை உருவாக்கியிருக்கு அந்த வங்கிகள் தேசோடைமை திட்டம் என்பதுதான். அது ஒரு சமூக பொருளாதார மாற்றத்திற்கு அடிக்கல்லாக விளங்கி இன்றைக்கு படிக்கல்லாக மாறி இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் நம்முடைய தாழ்த்தப்பட்ட மக்கள், பின்தங்கிய மக்கள்
ஏழை மக்கள், சாதாரணமானவர்கள், பெண்கள், தொழிலாளர்கள் என்று பல வழிகளிலே உயர்ந்திருக்கிறோம். அப்படிப்பட்ட உயர்ச்சி காரணமான தலைவர் இந்திரா காந்தி தன்னை பற்றி கவலைப்படாமல் இந்த நாட்டை பற்றி சிந்தித்த ஒரு மாபெரும் தலைவர் அன்னை இந்திரா காந்தி அவர்கள். அன்னை இந்திரா காந்தி இந்த இந்திய சமுதாயத்தை பிடிக்க முடியாத தலைவர். அவரை பின்பற்றினால் போதும் கட்சியை நடத்தலாம் என்று தெரியும். அவரை பின்பற்றினால் ஆட்சி நடத்துவது தெரியும். அவரை பின்பற்றினால் ஏழை மக்களை ஏற்றம் பெற வைப்பதற்கு காரியங்கள், வாய்ப்புகள் நமக்கு தெரியும். இந்தியாவை காப்பதற்கு, மீண்டும் இந்தியாவை காப்பதற்கு, மீண்டும் இந்தியாவிலே காங்கிரஸ் கட்சி மறுமலர்ச்சி பெறுவதற்கு, இந்தியாவிலே காங்கிரஸ் கட்சியின் மூலம் ஏழை எளிய மக்கள் முன்னேறுவதற்கு மிக மிக அழுத்தமான நம்பிக்கைகளையும் முன்னெடுப்புகளை வைத்த தலைவர். அவரை வணங்குவோம், அவர் புகழ் பாடுவோம், அவரை பின்பற்றுவோம். இந்த நிகழ்ச்சியை நடத்திய அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி, வாழ்த்துக்கள். ஜெய்.